அடிக்க அன்றைய நாள் முதலாக பூவுல பூ உதிர்ந்து, காய் உதிர்ந்து, பிஞ்சு உதிர்ந்து, பழம் உருகிறது. சரி, அப்படி என்றால் பூவை பிஞ்சோம்னா மரத்தில் உள்ள பூவும் இல்ல, பிஞ்சும் இல்ல. இன்னைக்கு நாம தாய்மார்கள் எல்லாம் 40 நாள் 50 நாள் ஒரு கை குழந்தை கர்ப்பமாக இருக்கிறார் அல்லவா? அதெல்லாம் அந்த 40 நாள் 50 நாள் கர்ப்பம் அழிஞ்சு போது பத்தியா, அதெல்லாம் பூ உதிர. பிஞ்சு என்றால் பிறந்த குழந்தைகள் மாற்றப்படுகிறார் அல்லவா? அதெல்லாம் பிஞ்சு உதிர. காய் என்றால் நடுத்தர மனிதர்கள். அப்ப பழத்திலையும் பழம்னா தோலுக்கும் எலும்புக்கும் தொந்தம் இல்லாம இருக்கும். காடு வா வாங்கும், வீடு போவாங்க, கட்டை மட்டும் உனக்கு எனக்கு தொங்கு தொங்கு இழுத்துட்டு கடை. யாமனா அந்த காலத்துல சாவனா என்னன்னே தெரியாது. 300 வயசானாலும் கூனி குறுகி குறுக்குல முள்ளு முளைச்சிடும். அப்ப முள்ளு முளைச்சா தூக்கி மாடாப்புள்ள வச்சுட்டா வீட்டு வேலை பார்ப்பாங்க. பூமாதேவி பெண்ணாளிக்கு பெணச்சுமையை காட்டிலும் உயிர் சுமை தாங்க முடியல. ஆண்டவன் இடத்துல வந்து முறையிட்டா, என் ஆண்டவா உயிர் சுமையத்தான குறைக்க சொன்னேன், எனக்கு பெணச்சுமை தாங்க முடியல. என்னால எப்படி சுவாமி இந்த பெணச்சுமையை குறைக்க? எனக்கு பெணச்சுமை என்னால தாங்க முடியல, பெணச்சுமையை குறைச்சு தாங்க. யாமுனா அந்த காலம் ஆண்டு மடிந்தவர்களை அடக்கம் செய்ய தெரியாத காலம். பெணச்சும் உயிர் சுமையை காட்டிலும் பெணச்சுமை தாங்க முடியாமல் பூமாதேவி ஆண்டவன் சிவனாரிடத்திலே சொல்ல, சிவபெருமான ஆர்த்தி தேவதி பூமாதேவி இருப்பிடத்தில் வைத்து விட்டு, அம்மா என் பூமாதேவி, அதாவது உனக்கு பெணச்சுமையத்தானு குறைக்கணும், நானே வந்து குறைச்சு தருகிறேன் என்றார். நாம ஒரு புள்ளவரம் வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டோமே, புள்ளவரம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப போய் பூமாதேவிக்கு பிள்ளையா பிறக்க போறோம்னு சொல்லுதாரு. இவரு எங்கே அவதாரம் எடுத்தாலும் இவருக்கு முன்னாக நாமல் போய் அவதாரம் எடுக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவா பரமேஸ்வரா, பூலோகம் தந்ததிலே சென்று உங்களுக்கு முன்னால சுடலையாக பிறந்தீரானா, சுடுகாட்டு பேச்சு சுடல மாடத்தியாக நான் பிறப்பேன். நீங்க மாயாண்டியா பிறந்தீரானா, கட்ட பேச்சு நெட்ட பேச்சு மாய பேச்சியாக, மாயான காக்கும் பேச்சியாக நான் போய் பிறப்பேன் என்று சொல்ல, நாம எங்க அவதாரம் எடுத்தாலும் நாமக்கு முன்னாலே நாம் தேவி வந்து அவதாரம் எடுத்தால் தானே நாமக்கு செய்த பாவங்கள் தீரும். ஏய் பார்வதி, அன்று ஒரு நாளையில புள்ளவரம்னு கேட்டிய, அப்பேற்பட்ட புள்ளவரம் என்ன வர வேணும் இந்த நேரம் கேடு தாரேன் என்று சொல்ல, ஆண்டவா பரமேஸ்வரா ஈசா இறைவா, கொஞ்சி விளையாட குழந்தை வேணும், மடியில் போட்டு விளையாட முதல்ல வேணும், சோவி விளையாட அதாவது கூட இருந்து விளையாட உச்ச பிள்ளை வேணும், எண்ணி 8 நாளுக்குள்ள வேணும்டா. சரி பார்வதி, 8 நாளையில ஒரு பிள்ளை வரணும்னா என்ன சக்கா முக்கா வியாபாரம்னு நினைச்சியா? கத்தரிக்காய் வாழைக்காவா? கடையில போய் காசு கொடுத்து கடையில வாங்கி உன் மடியில போனேன். 10 மாசம் 300 நாள் சுமந்து பெத்து எடுக்குகின்ற குழந்தைகளே, கால் ஊனம் கை ஊனம் நொண்டி நோக்கரை செவடு பேடு குருடா இருக்கும் போது, அதாவது திடீர்னு 8 நாளுக்குள்ள பிள்ளை வேணும்னு கேட்கிய, அப்பேற்பட்ட பிள்ளை என்ன பிள்ளை வேணும் என்று சொல்ல, ஆண்டவா பரமேஸ்வரா, கணவன் இல்ல கை குழந்தை, கணவன் இல்ல கை குழந்தை, கணவன் இல்ல கை குழந்தை, கை குழந்தை, கை குழந்தை, கை குழந்தை, கை குழந்தை, எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும். மன்னனில்ல மடி குழந்தை, மன்னனில்ல மடி குழந்தை, அயோனி எனக்கு வேணும், அயோனி எனக்கு வேணும், ஆழமில்லான் குழந்தை, ஆழமில்லான் குழந்தை, ஆண்டவனே எனக்கு வேணும், ஆண்டவனே எனக்கு வேணும், புருஷன் எல்லாம் புத்தி இருந்தா புத்தி இருந்தா புத்தி இருந்தா புத்தி இருந்தா புத்தி இருந்தா, எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும். அடி அடி பேர்பட்ட பிள்ளவாளும் பொத்தருக்கு தந்தை நானா, என்ன விதம் இருப்பாரானா, சதி சதி பார்வதியே, பார்வதி கணவனல்ல கை குழந்தை, கட்டுக்கு அடங்க மாட்டான், அம்மா கையில இருக்க மாட்டான், மடி குழந்தை யாரும் போவாண்டே,
நாமே சுட்ட வேணாம் துப்பாண்டே வரதீடு ஆடே இட்டு ஆடே இறந்த பணத்தை எல்லாம்